அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற நாட்களில் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எப்படி இருக்குது, இந்த மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. மார்க்கெட் இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அந்த வைலண்ட் மூமெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே முடிஞ்சிருச்சு. நாளைய மறுதினம் பார்த்திங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இவங்களுக்கும் எக்ஸ்பீரி இருக்குது. அது எப்படி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இதில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம நேற்றைய தினம் நம்ம 24,134 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா 24,194 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு சரிங்களா. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த ரேஞ்சிலே போய் மார்க்கெட் திரும்பியிருக்கு. எகைன் கொஞ்சம் மேலே போணுச்சு அப்படின்னா 24,359 இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, 354 இந்த ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் மேலே நிஃப்டி போணுச்சு அப்படின்னா 24,768 அப்படிங்கிற இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 23,860 சொன்ன பார்த்தீங்களா, இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதற்காக மார்க்கெட் கீழே வரலாம். கீழே வந்துச்சு அப்படின்னா 23,860 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 23,600 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 23,400 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 23,000 அப்படிங்கிறது மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓஐ டேட்டா நம்ம நாளைய தினம் பார்த்துக்கலாம். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைய தினம் பார்த்தோம் அப்படின்னா நாளன்னைக்கு மார்க்கெட் வியாழக்கிழமை அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு ஹைலி வால்டைல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன ப்ரீமியம்லாம் ஒரு பெரிய வால்டைலிட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 10 ரூபா ப்ரீமியம்லாம் 100 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 புள்ளிகள் ஏறி இருக்குது. 6,500 புள்ளிகள் ஏறி இருக்குது. 56,000 நிற்கிது. 56,000 அந்த ரேஞ்சில் நிற்கிது. கிட்டத்தட்ட 49,000 7,000 புள்ளிகள் கண்டினியூவாக ஏறி இருக்குது பேங்க் நிஃப்டி. இங்கேருந்து பாருங்கள், 51,000 இந்த லெவலுங்களா, கீழே ஏற ஆரம்பித்தது பாருங்கள் எந்த லெவலில் இருந்துன்னு. 49,000 அப்படிங்கிற லெவலில் ஏற ஆரம்பித்த மார்க்கெட் 49,000 கிட்டத்தட்ட 56,000 வரைக்கும் வந்திருக்கு. மார்க்கெட்டு கண்டினியூவாக ஏறிக்கிட்டே இருக்க மார்க்கெட் ஒரு இன்னும் சின்ன ஒரு பவுன்ஸ் கூட வரல. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு 2,000-3,000 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது விழுந்துச்சு அப்படின்னா அது ஒரு கரெக்ஷனாக தான் இருக்கும் சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி 56,000 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தான் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு 1000 பாயிண்ட்ஸும் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வகையில் 56,000 அப்படிங்கிற லெவல் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே போணுச்சுன்னா 56,535 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதற்கும் மேலே சப்போஸ் போணுச்சு அப்படின்னா 57,321 அப்படிங்கிற லெவலும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 55,400 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 54,813 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 54,400 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. தென் இதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 53,619 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்லா தான் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி ஒரு சடன் டயத்தில் பேங்க் நிஃப்டியும் நிறுத்திட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஏறினா நிஃப்டிலேயும் மூவ்மெண்ட் கிடைக்கிது, சென்செக்ஸ்லேயும் மூவ்மெண்ட் கிடைக்கிது. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஒரு சில ஸ்டாக்ஸ் நிஃப்டி சென்செக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் முக்கியமாக ஏறும்போது என்ன ஆகுதுன்னா சென்செக்ஸும் மேலே வருது அப்படிங்கிற டிசலில் பேங்க் நிஃப்டியும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் சென்செக்ஸை ஒரு லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும் செல்லர்ஸ் அப்படிங்கிறதுனால இதையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. நாளைய தினம் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம்.
சரிங்களா. இதில் வந்து ஃபிப்னாசி லெவல்லாம் நாளைக்கு ட்ராப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அப்படியே சின்னதாக கூட பார்த்துடலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் மார்க்கெட்டு ஏறி இறங்கி இருக்குல்ல, அதை டேயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் இந்த ஸ்விங்குக்கும் இந்த ப்ரீவியஸாக இந்த ஸ்விங்குக்கும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஓகே 56,251 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 56,250 அப்படிங்கிற லெவல் இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 57,200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸு. இங்கேருந்து சப்போஸ் மார்க்கெட்டு விழுந்துச்சு அப்படின்னா 54,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். இப்போது இப்படியே போயிட்டுருக்க மார்க்கெட் நல்லா வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா 54,415 சப்போஸ் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 57,200 போயிட்டு இந்த லெவலில் கூட மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டண்டான லெவல்ஸு. சரிங்களா. தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துருங்க. சென்செக்ஸும் வந்து ஃபிப்னாசி லெவல் படி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இமிடியேட்டாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80,719 அப்படிங்கிறது ஃபிப்னாசியில் ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 81,759 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சரிங்களா. இதை வந்து பாருங்கள், இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 80,047 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோன் தான் 81,750 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கக்கூடிய லெவல்ஸு. சரிங்களா. 81,850 அப்படின்னா 82,000 அப்படிங்கிற லெவலாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸாக அங்கே போய் தான் மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. இதை வந்து ஒரு ஜோனாக வச்சுக்கோங்க. தென் மார்க்கெட் வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 78,683 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 77,150 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 75,935 76,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. இதை வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ சமீப காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் வந்து பையிங்கில் இருக்காங்க. அது மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் யாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அதே நேரத்தில் வந்து எத்தனை ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டியில் வந்து 22 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், 22 பாசிட்டிவில் இருக்குது, 28 வந்து நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி 8 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், 4 ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு. சென்செக்ஸ் 12 வந்து பாசிட்டிவ், 18 வந்து நெகட்டிவ். சரிங்களா. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஜோனில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா வந்து நியூட்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருக்குது, 50% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று மார்க்கெட் வந்து கன்சல்டேஷனில் இருக்கணும், இல்லைனா ஹைலி வால்டைலிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயுமே போகாமல் மேலேயும் கீழேயும் அதிகமான மூவ்மெண்ட் வரும். ஏன்னா வந்து ப்ரீமியத்தையும் கரைக்கணும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியும் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா. சின்ன சின்ன ப்ரீமியம்லாம் பெரிய மூவ்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது. ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரே தரையாக ரைஸ் ஆகிடும். இப்போ மார்க்கெட்டை ஒரு ப்ரீமியத்தை வந்து கரைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இவ்வளோ தூரம் ஏறி இருக்க மார்க்கெட்டை ஒரு 50% கீழே கொண்டுட்டு வந்தால் அந்த ப்ரீமியம் வந்து ஆவரேஜ் ஆகும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தால் கூட அந்த ப்ரீமியம் வந்து கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஹைலி வால்டைல் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன ப்ரீமியம்லாம் அதிக மூவ்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவும் சேஃபாகவும் இருந்துங்க. சரிங்களா. இதே நேரத்தில் நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். முழுசாக கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். யார் ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? மேலும் இந்த நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.